வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் டிவி சேனலுக்கும் வணக்கங்கள். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து வருகின்ற ரசிக பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன். இன்றைய சிந்தனைக்குரிய சொல் விளையாட்டுக்குரிய ஒரு தலைப்பாம் ஆசான் குருவை விரட்டிய குருவை சாகுபடி என்பதாகும். ஒரு நாள் நெல் அறுவடையாம் குருவை சாகுபடி நடைபெற்றது. நெல் விளைச்சலில் அன்றைய தினம் குருவை சாகுபடி நெல் அறுவடை வயல் பக்கமாக செய்து கொண்டிருந்தனர். திறந்தவெளி வயல் வளாகத்தில் பலரும் அவ்விடத்தின் ஒதுக்குப்புறமான மறைவாக அமைந்துள்ள இடத்தில் பலரும் தங்களது காலை கடனை முடிக்க வழக்கமாய் வந்து போவார்கள். ஒரு நாள் குருவாம் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் ஒருவர் அந்த வயல் குருவை சாகுபடி செய்திடும் அந்த வயல் பக்கமாக வந்து கொண்டிருந்தார். தன் காலை கடனை முடிப்பதற்காக வந்த இடமோ புதிய இடம் அவருக்கு. எதிர்பாராத விதமாக அந்த குருவை சாகுபடி செய்திடும் பெரியவரின் மகன் இந்த ஆசிரியர் குருவிடம் படிப்பவன். குருவே வணக்கம். அதிகாலை வேளையில் தாங்கள் என்ன எங்கள் ஊர் பக்கம் வந்துள்ளீர்கள்? எங்கள் அறுவடை சாகுபடிதான் நடைபெறுகிறது என்றான் அன்போடு வணங்கி. ரொம்ப மகிழ்ச்சி தம்பி என்று தான் வந்துற்ற நோக்கத்தை காலை கடன் கழிக்க என்பதை குறிப்பால் உணர்த்தி அறுவடை செய்திடும் அந்த குருவை சாகுபடி பக்கமாக சென்றார். மாணவன் தடுத்து, அங்கே அந்த பக்கம் போக வேண்டாம் குருவே, குருவை அறுக்கிறார்கள் என்றான். அவன் சொன்னது குருவை நெல் மணிகளை அறுப்பது பற்றி. குருவை அறுக்கிறார்கள் என்றான். ஆனால் இந்த ஆசிரியர் குருவுக்கோ என்ன குருவை அறுக்கிறார்களா என்று பயந்து போனார். அவ்விடத்தை விட்டு தலைதெறிக்க ஓடி தப்பித்தோம் பிழைத்தோம் உயிர் காக்க என்று எண்ணி ஓடிவிட்டார். பையன் என்ன சொல்லிவிட்டோம்? குருவை அறுக்கிறார்கள் என்றுதானே சொன்னேன். இந்த குரு ஏன் பயந்து ஓடுகிறார் என்று திக்குமுக்காடி போனான். இந்த கதை கற்பனையாக விளையாட்டாக இருந்தாலும் அந்த மாணவன் குருவை அறுக்கிறார்கள் என்று சொன்னது குருவை அறுக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு ஓடி ஒளிந்த இந்த ஆசிரியரின் செயல்பாடு சொல் விளையாட்டின் வழியே சிந்திக்க வைக்கின்றது கற்பனை ஓட்டமாகவே. வாழ்க வளமுடன்!